ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கிராஃப்ட்ஸ். லெட்ஸ்கலருப். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். சாய் நிவேதிதா நம்மக்கிட்ட கேட்டிருந்த சோப் பாக்ஸ் வச்சு யூஸ்ஃபுல்லாக ஒரு கிராஃப்ட் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் சோப் பாக்ஸ் எடுத்து வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு வேஸ்ட்டு நம்ம சோப்பு எடுத்துகிட்டு அந்த டப்பா இருக்கும் இல்லைங்களா, அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி அந்த ஓப்பன் பண்ணுவோம்ல, சோப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 2 சைட்லேயும் ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங் நான் கம் போட்டு ஒட்டிடுறேன். அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்க இந்த கார்டை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஸோ இதையுமே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மேல் பார்ட் மட்டும் தனியாக ஓப்பன் ஆகுற மாதிரி. ஸோ கீழே இங்கே இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டினோடனே ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்து நம்ம மேலே ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லோ கலர் பேப்பர் எடுத்தோடனே இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். உள்ளே வேறு ஒரு கலரில் இருந்தால் யூனிக்காக சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது ஒரு சூப்பரான எஃபெக்ட் தெரியும். ஸோ அதனால் உள்ளே பர்பிள் எடுத்துக்கிறேன், வெளியில் எல்லோ கலர் வச்சுக்கலாம். ஸோ உள்ளேக்கு எவ்வளோ பேப்பர் மெஷர்மெண்ட் வேணுமோ அது, ஏன்னா இப்போ எல்லோ மிச்சம் இருக்கிறதுலாம் நம்ம இந்த மாதிரி பின்னாடி ஒட்டிட்டோம். ஆனால் இதே மாதிரி பர்பிளை பின்னாடி சைடு மடித்து ஒட்ட முடியாது, வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டான அளவு எடுத்து மெஷர் பண்ணி நீங்கள் கரெக்டாக உள்ளேக்கு வேண்டிய அளவுக்கு மட்டும் கட் பண்ணி பர்பிள் கலர் எடுத்து இந்த மாதிரி நான் ஒட்டுற மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கணும். இப்போ இது உள்ளே ஃபுல்லாக நம்ம முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி தான் லுக் இருக்கும். ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு இந்த எதனா குட்டியான ரொம்ப முக்கியமான பொருள் வைக்கிற ஒரு குட்டி பாக்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான பாக்ஸ் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன டெக்கரேஷனுக்கு ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் மாதிரி நம்மளுக்கு வேணும்ல. ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே சுருட்டிகிட்டே வரேன். ஸோ சுருட்டும் போது அது நல்லா ஒரு பட்டன் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பேப்பர் எடுத்து ஃபுல்லாக சுருட்டி கம் போட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா இது ஒரு ஈவனான ஷேப்பில் இருக்கணும்னு 2 சைட்லேயும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம ஃபெவிகால் போட்டு இந்த இடத்துல இப்படி ஒட்டிடலாம். அது நல்லா காயணும், காயிற வரைக்கும் அதை விட்டுடணும். அப்போ தான் அது நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் கில்டர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கில்டர் ஷீட் ஒரு குட்டியாக நம்ம நாட் போடுற மாதிரி வேணும். இந்த மாதிரி குட்டியாக ஒரு கில்டர் ஃபோம் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. இது டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த 3 சைட்லேயும் வைக்கலாமா, இல்லை இந்த மாதிரி ஒரே சைடில் வச்சிடலாமான்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி குட்டியாக ஒரு கில்டர் ஷீட் கட் பண்ணிவிட்டு இது 2த்தையும் இப்படி வச்சு நம்ம இங்கே ஸ்டாப்லர் பின் போட்டுக்கலாம். இப்போ அது அவ்வளோதான். அது நம்ம லாக் மாதிரி அந்த பட்டன்லேருந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டிசைன் பண்ணுறோன்றதுக்காக என்கிட்ட இருக்க இந்த ஸ்டார்ஸை நான் இந்த மாதிரி 3த்தையும் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன்.
இது ஒட்டின பிறகு இந்த பாக்ஸ் வந்து டோட்டலாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு சோப் டப்பாவை வந்து இந்த மாதிரி வந்து எவ்வளோ க்யூட்டாக வந்து அழகாக மாற்றிட்டோம் பாருங்கள். பெருசாக ஒர்க்கே கிடையாது, சிம்பிளாக பண்ணிடலாம் நம்ம. அதை இப்படி ஓப்பன் பண்ணும்போது ஒரு புதையல் டப்பா மாதிரி கூட இருக்கும், உள்ளே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்கிட்ட ஃபஸ்ட்டு குட்டி குட்டியான இருக்க திங்ஸை நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது, குட்டி குட்டி பொம்மைலாம். ஸோ அந்த டாய்ஸ் மாதிரி இருக்கிறதுலாம் நான் இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம உங்கள்கிட்ட வந்து இயரிங் செட்ஸ் வந்து நிறைய இருந்தால் இயரிங் செட்ஸ்லாம் கூட போட்டுக்கலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து காயின்ஸ்லாம் கூட வீட்டில் எப்போவுமே நம்மளுக்கு டக்குன்னு வந்து ₹1 காயின் ₹2 காயின்லாம் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கு எதனா குட்டியாக ஒரு பாக்ஸ் தேடி நம்ம போட்டு வைக்கணும்னு நினைப்போம். நீங்கள் வீட்டில் ஷெல்ஃபில் வந்து கைக்கு எட்டுற தூரத்தில் வந்து இந்த மாதிரி ஈஸியாக போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிஞ்சிடுச்சு. பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். தமிழ் கிராஃப்ட்ஸ் லெட்ஸ் கலர் அப். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம்.